கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார். Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல மாலை பொழுதில் மகிமைப்படுவதாக. இந்த வாலிபர் கொண்டாட்டத்தில் தேவ பிரசன்னத்தில் உங்கள் நடுவில் என்னை கொண்டு வந்து நிறுத்தின ராஜாவுக்கு, சர்வ வல்லவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிகளை நன்றிகளை செலுத்துகிறேன். கனத்திற்குரிய இந்த திருச்சபையின் போதகரையா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற போதக பிதாக்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் ஏதேதோ ஸ்தலங்களில் நம்முடைய நேரங்களை நாம் செலவழிக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் கொடுக்கக்கூடாத ஒன்றை நம்முடைய வாழ்வில் நமக்கு தருகிற ஒரு இடம்தான் தேவனுடைய சமூகம், ஆண்டுடைய பிரசன்னம். நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டுடைய பிரசன்னம் அசைவாடுகிற ஆலயத்தில் நீங்கள் வந்திருக்கிறபடியால் உங்கள் வாழ்வில் ஒரு வெற்றியான ஒன்றை, ஆசீர்வாதமான ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகப் போகிறீர்கள். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் அவரிடத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவன் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர்தான் நம்மை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தவர், நம்மையில் அளவு கடந்த அன்பும் அக்கறையும் கரிசனையும் உள்ளவர், நம்மை பெற்ற தகப்பனை விட, தாயை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உறவையும் விட நம்மை அதிகமாய் நேசிக்கிற ஒரே ஒருவர் இயேசு மகாராஜா மட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க எல்லாரும். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. Once again. உம்மை போல் வேறொரு தகப்பனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு ராஜா இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த
பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. There is none like him in this world. அவரை போல் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. நம்மை நேசிக்க, நமக்கு உதவி செய்ய, நம்மை உயர்த்த, நம்முடைய வாழ்வில் ஜெயம் கொடுக்க, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க, நம்மை மார்போடு அணைத்துக் கொள்ள, நம்மை முத்தமிட, நம்மை வழி நடத்த, நமக்கு ஜெயம் கொடுக்க. கையை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர்மா உம்மை போல் வேறொரு தகப்பனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். உங்க பிள்ளைங்க ஏக்கத்தோடு இங்க வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் தவிப்புகள் உண்டு, தாகங்கள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு. இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். உம்முடைய சத்தம் புறப்பட்டு வரட்டும். சத்திய வார்த்தைகளை தடை பண்ண எத்தனிக்கிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சபித்து நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வெரி குட், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலன் தரும் பயணம் அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஒரு பயணத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆமாம், நீங்களாம் இன்றைக்கி வாலிபர்களாக இருக்கீங்க, சோத்துறான். இந்த பக்கம் வாலிபர்களாக இருந்து வயதானவர்களாக நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அவள் பயணத்தில் முக்கால்வாசி நாட்களில் முடிச்சிட்டாங்க நிறையா பேர். இன்னும் காவாசி நாட்கள் தான் இருக்குது. என்ன வந்தோன்னு இப்படி சொல்கிறீங்களா? அவ்வளவுதான், வேறு வழி இல்லை. அல்லேலூயா. எல்லாருமே ஒரு பயணத்தில் தான் இருக்கும். பயணத்தை ஆரம்பித்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் உண்டு. வாலிபர்கள் கிட்டத்தட்ட பாதி வயசு வந்துட்டோம். அப்படி நம்ம எல்லாருமே ஒரு பயணத்தில் இருக்கிறோம், ஒரு யாத்திரை. இந்த மனித வாழ்க்கை என்பது, உலக வாழ்க்கை ஜீவியம் என்பது ஒரு பயணம், ஒரு பயணம், ஒரு பயணம், ஒரு பயணம், ஒரு பயணம். ஊருக்கு பஸ்ஸு போட்டு அது வாட்டுக்கு போகுது பாருங்க. அந்த மாதிரி ஒரு பயணத்தில் தான் நாம் இருக்கோம். ஆனால் எந்த ஊருக்கு போகிறோங்கிறது தான் பெரிய பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நம்மை படைத்தவர் சொல்லுகிறார், நம்முடைய பயணம் அவர் இருக்கிற, அவர் வாசம் பண்ணுகிற பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் 2 பஸ்ஸை ஓட விட்டார். சோத்திரம். ஒரே பஸ்ஸை ஓட விட்டுருந்தாருன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். 2 பஸ்ஸு ஓடுது. ஒன்று பரலோகத்தை நோக்கி ஓடுது, இன்னொன்று நரகத்தை நோக்கி ஓடுது. சோத்திரம். ஏறிக்கிற பொறுப்பை நம்மக்கிட்ட விட்டார். கட்டாயப்படுத்தி பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் திணிக்கிறது இல்லை. அவங்க இஷ்டப்படுற பஸ்ஸில் ஏறிக்கலாம். திருச்சி போகிறவங்க திருச்சிக்கு ஏறிக்க வேண்டியதான், திருவண்ணாமலைக்கு போகிறவங்க திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறிக்கிற வேண்டியதான். ஆமாம். ஆனால் ஒன்று, அப்பப்போ அவர் சொல்லுவார், இது திருவண்ணாமலைக்கு போகும், இது திருச்சிக்கு போகும், அப்படி சொல்லுவார். அதுதான் இந்த வாலிபர் கொண்டாட்ட கூடுகை. இது ஒரு பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் ஏறினா பரலோகம் போகலாம். இது ஒரு பஸ்ஸு, இதில் ஏறினா நரகம் போகலாம். சோத்திரா.
நீ எந்த பஸ்ல ஏறுறதுக்கு ஆயத்தமா இருக்க அப்படின்னு அப்பப்போ நம்மளை நினைப்பூட்டுகிறதுக்கு தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் வைக்கிறார். அதனால நான் இன்னைக்கு ஒரு பயணத்தை பத்தி உங்களோடு பேச போகிறேன். நல்ல சொல்லுங்க. அப்போ நான் பிரசங்கிக்கும் பயணம் பலன் தரக்கூடிய ஒன்று, ஜெயம் தரக்கூடிய ஒன்று, செழிப்பு தரக்கூடிய ஒன்று, ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒன்று, விடுதலை தரக்கூடிய ஒன்று, அற்புதம் செய்யக்கூடிய ஒன்று. சோத்திரம். ரூத் என்கிற ஒரு புத்தகம் வேதாகமத்தில் இருக்கிறது. அதில் ஒரு வசனத்தை நான் வாசித்து என்னுடைய சோத்திர வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 2வது அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் என்று ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க ரூத் என்கிற ஒரு இளம் பெண் சோதரன், ஒரு வாலிப வயதை உடைய பெண்ணு தான். ஆனா அந்த சகோதரிய வாழ்க்கையில மிகுந்த துக்கம், வேதனை, கண்ணீர். சின்ன வயசுலேயே ஆமா அவர்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை நம்ம படிச்சு பார்த்தா ரூத் ஒரு பிரஜாதிய பெண், ஒரு மோவாப் தேசத்தை சார்ந்தவள், யெகோவா தேவனை அறியாதவள், சர்வ வல்லவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஆனா ஒரு குடும்பத்தின் மூலமாக அவள் யெகோவா தேவனை அறிந்து கொள்ளுகிறாள். அந்த குடும்பம் நகோமி என்கிற ஒரு மனுஷியின் குடும்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நகோமிக்கு ஒரு புருஷனும் 2 மகன்களும் இருந்தார்கள். இவர்கள் யார் என்றால் பெத்லெகேமை சேர்ந்தவர்கள், கானான் தேசத்தை சேர்ந்தவர்கள், இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள். ஒரு முறை கானானிலே இஸ்ரவேலிலே பஞ்சம் வந்த பொழுது இவர்கள் குடும்பமாக அந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி தங்கள் குடும்பத்தை அவர்கள் போஷாக்கினால் திருப்திப்படுத்திக் கொள்ளும்படி அந்த மோவாப் என்கிற புறஜாதிய தேசத்திற்கு ரூத் வாழ்ந்த அந்த தேசத்திற்கு போகிறார்கள். அங்க போய் தன்னுடைய 2 மகன்மார்களுக்கும் மோவாபிய பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அங்க இருக்கிற பெண்களை அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதுல ஒருத்தனுக்கு மனைவியா இருந்தவள் தான் ரூத், இன்னொருக்கு மனைவி ஒர்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நடக்கிறது என்றால், இந்த நகோமியினுடைய வீட்டிலே கணவனும் இறந்து போகிறார், 2 குமாரர்களும் இறந்து போகிறார்கள். நகோமியும் விதவையாகிறாள். இந்த 2 குமாரர்களை கல்யாணம் பண்ணாங்க பாருங்க, 2 வாலிப சகோதரிகள், அவங்க 2 பேருமே விதவையாகிறார்கள். அந்த ஒருபாளும் ரூத் என்பவளும் விதவையாகிறாள். சோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தில் நகோமிக்கு காதுல ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னா, உங்க தேசத்துல பஞ்சமா இருக்குன்னு சொல்லித்தானே பஞ்சம் முளைக்கிறதுக்கு நீங்க இந்த மோவாப் தேசத்துக்கு வந்தீங்க. அது தேவனுடைய தேசம் அல்லவா, அது இஸ்ரவேல் தேசம் அல்லவா, அது கானான் தேசம் அல்லவா, அது கர்த்தருடைய தேசம் அல்லவா. தேவன் தமது காருண்யத்தை அனுப்பி இஸ்ரவேல் மக்களுடைய பஞ்சத்தை மாற்றி அங்கே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார், ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டார் என்று நகோமிக்கு ஒரு செய்தி வருகிறது. அவளும் உள்ளத்தில் வேதனையோடு இருக்கிறாள். ஐயோ, பஞ்சத்தில் தப்பிச்சுக்கலான்னு இந்த தேசத்துக்கு நான் குடும்பமா வந்தனே, என் கணவரையும் இழந்துட்டேன், என் 2 பிள்ளைகளை இழந்துட்டேன், ஆனால மீண்டும் நானாயிலும் என்னுடைய தேசத்திற்கு திரும்ப போகிறேன் என்று சொல்லி அவள் பிளான் பண்றா, ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அப்ப விதவைகளா இருக்கிற 2 மருமகளை பார்த்து சோத்துறான். அந்த மாமியா சொல்றா, அம்மாடி நீங்க இந்த தேசத்தை சார்ந்தவங்க, என் பிள்ளைகளுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பிள்ளைகளை இறந்து போயிட்டாங்க, நான் இப்ப என்னுடைய சொந்த தேசத்துக்கு கானானுக்கு இஸ்ரவேலுக்கு நான் போறேன், நீங்க ஒண்ணு செய்யுங்க, இது உங்க சொந்த தேசம் இல்லையா, ஆனால் உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நீங்க போய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அடுத்த விஷயங்களை நீங்க ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள், இன்னொரு கல்யாணம் கூட நீங்க பண்ணிக்கலாம், சின்ன வயசு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், நீங்க போங்க, நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். அதுல ஒருபாள் என்று சொல்லுகிறவள் மாமியாருடைய வார்த்தையை கேட்டு, அதுவும் சரிதான், நல்லா தானே இருக்கு, ஆமா மாமியாரே நமக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க, இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி, ஆனால போய் கருப்போ சிவப்போ வெள்ளையோ வெளுப்போ ஒரு ஆளை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிறோம்னு அந்த பொண்ணு கிளம்பிட்டா. ஆனா இந்த ரூத் என்ன செய்யறா அப்படின்னா, இந்த மாமியாருக்கு மருமகளா வந்த சமயத்துல இருந்து அடிக்கடி 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 மாமியார் விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பா. அது என்ன விஷயம் அப்படின்னா, இஸ்ரவேலை பத்தியும் இஸ்ரவேலின் தேவனை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருப்பா. எங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர்,
அவர்தான் வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், அண்ட சராசரங்களை உண்டாக்குனவர். ஆமா ஆமா, அவர் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் தெரியுமா? அவர் அவ்வளவு பெரிய தேவன். இந்த மனுஷன் அவரை விட்டு தூரம் போயிட்டான். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு அவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. ஆனாலும் அவர் விடல. மனிதன் மேல இன்னைக்கு வரைக்கும் அன்புள்ளவரா இருக்கிறாரு. தனக்கு பிரியமா இருக்கும்படி ஆபிரகாம்னு எங்க பிதாவை தகப்பன் ஒருவரை தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக் பிறந்தார், ஈசாக்குக்கு யாக்கோபு பிறந்தார், யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க பிறந்தாங்க. இப்படி ஒரு பெரிய வம்சம் தான் எங்களுடைய வம்சம். ஒரு முறை எங்க இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் எகிப்துல அடிமையா போயிட்டாங்க 430 வருஷ காலம். அந்த பார்வோனுக்கு கீழே அடிமையா இருந்து அவங்க கஷ்டப்படுறத பார்த்து எங்க தேவன் மோசேங்கிற ரட்சகனை எழுப்பி அவர்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு வந்து அவர்களை வச்சிருக்கிறார். ஆமா ஆமா, 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல மத்தியில தமது வல்லமையை விளங்க செய்து எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். நீங்க ஏன் கேட்கிற? விடுதலையாக்கிட்டு வரும்போது ஒரு முறை செங்கடல் குறுக்க வந்து நின்னுட்டு இந்த ஜனமெல்லாம் செங்கடல் கரையில வந்து நிக்குது. பின்னால பார்வோன் விரட்டிட்டு வர்றான். ஐயோ என்ன செய்வோம், நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமே, பாழா போன மனுஷன் இந்த மோச வேச்ச கேட்டு வந்து இப்படி செங்கடலுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டோமே, நம்ம சாத்தான் போறோம் அப்படின்னு அந்த ஜனமெல்லாம் புலம்புச்சு. உனக்கு தெரியாது என்ன தெரியுமா நடந்துச்சு? எங்க ஆண்டவர் சொன்னார், மோசையை பார்த்து கையில் இருக்கிற குச்சியை நீட்டினாரா, அவர் நீட்டினாரா, கடல் 2ஆ பொளந்துட்டு. அந்த பாத வழியா இஸ்ரவேலரெல்லாம் ஆண்டவர் செங்கடல்ல இருந்து வெளில கொண்டு வந்துட்டார். அப்புறம் என்ன நடந்துச்சு? ரூத் கேக்குறா இரு சொல்லுவோம்ல. திரும்ப கரையில வந்த உடனே மோசே இந்த பக்கமா குச்சியை நீட்டினாரா, இதுக்கடையில பார்வோன் அந்த கடலுக்குள்ளேயும் விரட்டிக்கிட்டே வர்றான். இப்ப குச்சியை நீட்டின உடனே திரும்ப கடல் தண்ணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்வோனும் அவன் சேனை எல்லாம் கடல்ல அப்படியே காலி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஆமா ஆமா ஆமா. அதுக்கு பிறகு அவங்களை அப்படியே வனாந்திரத்துல மகிமையா நடத்திட்டு வந்தார். ஆமா, அத்தனை பேருக்கு சாப்பாடுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க? என்ன சொல்ல விடு. தேவ தூதர்கள் சாப்பிட்ட மன்னாங்கிற அப்பத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. ஓஹோ, அத்தனை பேருக்குமா? ஆமா. கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் இருப்பாங்க. 30 லட்சம் பேருக்கு ஒருத்தனுக்கு கூட ஒரு வியாதியும் வரல, ஒரு பலவீனமும் வரல. ஆண்டவர் அவங்க கூடவே இருந்தார். ஒரு முறை எல்லாரும் நான் வெஜிடேரியன் வேணும்னு கேட்டா சோத்திரம். மோசே கூட பயந்துட்டார். ஒரு ஆளு ஒரு மாட்டை முழுசா திம்பானே, இவங்களுக்கு எங்கிட்டு கூடி நான் வெஜிடேரியன் கொடுக்க பயந்துட்டார். அப்ப கூட எங்க ஆண்டவர் சொன்னார், அமைதியாரா, நான் கர்த்தர், நான் வல்லவர், நீயே வருத்தப்படுற, நாளைக்கு பாரு எல்லாம் நான்வெஜ் திம்பா அப்படி சொல்லி மறுநாள் கீழ்காற்று அப்படியே வீச பண்ணாரா, காடையெல்லாம் வந்து குமிஞ்சிட்டு காடை அத்தனை பேர் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க. அப்புறம் ஆமா இப்படி நிறைய சொல்லலாம் எங்க ஆண்டவரை பத்தி. அதுக்கு பிறகு அவங்கள போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாரு. அப்பதான் ரூத்து கேட்டிருப்பா, சரி மாமி நீங்க என்னத்துக்கு இங்க வந்தீங்க? நல்ல கேள்விதானே, இல்லையா சொல்லுங்க. சும்மா ஆமா சொல்றத மட்டும் கேளு, குறுக்கேள்விலாம் கேட்காத. சோத்திரம், நான் ஒரு லூஸ், இல்லையா சொல்லுங்க. நான் ஒரு லூஸ். இவ்வளவு சர்வல்ல உள்ள தேவனை தெரிஞ்சிருந்தோம் என் பயணம் தப்பா போச்சு, என் டிராவல் தப்பா போச்சு, என் பயணம் தப்பா போச்சு. உனக்கு சொல்றனே, இந்த தெய்வம் வல்லவர், ரொம்ப நல்லவர். அவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் நான் ஒரு தப்பான பயணத்தை என் வாழ்க்கையில செஞ்சதுனாலதான் என் புருஷனும் போயிட்டாரு, என் 2 பிள்ளைகளும் போயிடுச்சு. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் பழைய விடியும் என் ஆண்டவர் இருக்கிற பூமிக்கே போறேன், கானானுக்கே போறேன், நான் போறேன், பை பை see you, நீ ஓ வீட்டுக்கு போ அப்படின்னு மாமியா சொல்றா. இருக்கீங்களா? அல்ல சொல்லுங்க. நீங்க வேணா லூசா இருக்கலாம், உங்க குடும்பம் வேணா லூசா இருக்கலாம், நான் இன்னும் லூசா இருக்கணுமா? யாரு? ரூத்து சொல்றா. அல்ல சொல்லுங்க. அப்போ இவ்வளவு மைமையான ஒரு தெய்வத்தை பத்தி மாமி உங்க வாயால கேட்டதுக்கு பிற்பாடு நானும் இந்த மோவாப்புல இதுக்கு பிறகு இருந்துருவேன் நினைக்கிறீங்க?
நானும் டிக்கெட் எடுத்துட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இனி எனக்கு மோவாப்பு வேணாம். ஆமா, நான் உங்க கூட தான் வருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானும் கிளம்பிட்டேன். நான் கானானுக்கு தான் வருவேன். ஏமா அது 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 உனக்கு தெரியாத ஜனமா, அது உனக்கு தெரியாத ஊருமா, எனக்கு தெரியாத ஜனமோ தெரியாத ஊரோ, எனக்கு தேவனை பத்தி தெரிஞ்சு போச்சுல. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் யாரா இருந்தாலும் எல்லாரையும் அவர் தானே உண்டாக்கி இருக்கிறாரு. நான் மோவாபிய பொண்ணா இருந்தாலும் என்ன பிரச்சனை அவர் தான். நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அப்போ அந்த தேவன் இருக்கிற அந்த இஸ்ரவேலுக்கு நேராத்தான் இனி என் பயணமே ஒளிய சோத்திர. இனி நான் மோவாப்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பயணத்தை கிளப்புனா ருத்துங்கிற சோத்திரம் அந்த பாப்பா. இல்லையே சொல்லுங்க, இருக்கீங்களா? அப்படி இஸ்ரவேலுக்கு வந்த அந்த ரூத்தை பார்த்து தான் போவாசுங்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அந்த இஸ்ரவேல்ல இருந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அவர் சொல்றார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்கள் பயணம் எதை நோக்கி? பாருங்க, மோவாப் என்கிற ஒரு பிரஜாதிய தேசத்திலிருந்து கானான் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேவனுடைய தேசத்தை நோக்கி இந்த ரூத் என்கிற ஒரு வாலிப சகோதரி பயணப்படுகிறாள். தேவனை புதுசா அறிந்து கொண்டவர். ஆனா இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே பிறந்து வாழ்ந்த அந்த நகோமி சோதரம் கானான்ல இருந்து இஸ்ரவேல்ல இருந்து மோவாப்பை நோக்கி பயணப்படுகிறாள். சோதரம் இஸ்ரவேல்ல இருந்து மோவாப்பை நோக்கி பயணப்பட்டவ தன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போனா. சந்தோஷத்தை இழந்தா, சமாதானத்தை இழந்தா, நிம்மதியை இழந்தா, புருஷனை இழந்தா, பிள்ளைகளை இழந்தா, குடும்பத்தை இழந்தா, வாழ்க்கையை இழந்தா, எல்லாத்தையும் இழந்து போனா. ஆனா சோத்திரம், ஆனா மோவாபில் இருந்து ஒரு பிரஜாதிய பட்டணத்தில் தேசத்தில் இருந்து கர்த்தருடைய தேசத்துக்கு நேராக பயணப்பட்ட ரூத் 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 சோத்திரம் அவர் விதவ, கண்ணீரோடு இருந்தவ, துக்கத்தோடு இருந்தவ, அவமானத்தோடு இருந்தவ, மற்றவர்களால் விதவ 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 என்று நிந்திக்கப்பட்டவள். இள வயதிலேயே பலவேறு விதமான கேள்விகள் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய உள்ளத்தில், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை. எத்தனையோ வாலிப சகோதரிகள், எத்தனையோ இளம் பெண்கள் சோதர குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்கும்போது, அவங்க வாழ்வு ஆசீர்வாதமா ஜெயமா இருக்கும்போது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட வேதனை என்று கேள்விக்குறியோடு இருந்தவள். இன்றைக்கு அவள் ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சதுனால அவ வாழ்க்கையில நடந்ததெல்லாம் என்ன தெரியுமா சோதரா? அதற்கு அப்புறம் ஆமா, அது எல்லாத்தையும் எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. பைபிள் அவ்வளவு எழுதியிருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் தந்தார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஒரு நல்ல கணவனை கர்த்தர் கொடுத்தார், வளமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். சோதரா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த தேசத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் போவாஸ். அந்த போவாஸே ரூத்துக்கு கணவனாய் மாறினார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இவன் ஆரம்பத்தில் அந்த தேசத்துக்கு போனப்போ சோத்ரம் மாமியார் விழுந்தா அந்த வீட்டில் இருந்து அந்த ஊர்ல புதுசா போயிருக்காங்க. இப்போ ஏற்கனவே எல்லாத்தையும் மாமியார் இழந்திருக்கிறா. இப்ப அந்த ஊருக்கு போன உடனே மாமியாரை வீட்டில் வச்சுட்டு இவ கதிர்களை பொறுக்கிறதுக்காக வயல்வெளிக்கு போவாளாம். அறுத்துக்கிட்டு போறவங்களுக்கு பின்னாடியே அந்த கதிரை பொறுக்கிட்டே போவாளாம். ஒருவேளை அவ கதிர் பொறுக்கும் போது இவ வெளியூர்ல இருந்து வந்தவ, மோவாப்ல இருந்து வந்தவன்னு சிலர் அவளை நிந்திச்சு பேசியிருக்கலாம், அவமானப்படுத்தி பேசியிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு பின்னாடி கதிர் பொறுக்கிற ஒரு நிந்தையான பணியை, ஒரு வேலையத்தான் அவ செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அந்த விளைநிலங்களுக்கு எஜமாட்டியா மாறி போயிட்டா. ஒருவேளை அவளை நிந்திச்சு அற்பமா பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு கைகட்டி அவகிட்ட வேலை செய்யற அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் எஜமானி என்கிற ஸ்தானத்தில் ரூத்தை கர்த்தராகிய தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, இதிலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த உலகத்தில் ரெண்டு விதமான கூட்டம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தேவன் வாசம் பண்ணுகிற, சர்வ வல்லவர் வாசம் பண்ணுகிற பரலோகத்தை நோக்கி ஒரு பயணம். இன்னொன்று சாத்தானும் அவனுடைய கூட்டமும்
வாசம் பண்ணுகிற நரகத்தை நோக்கி ஒரு பயணம். நரகத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி, உலகத்தை நோக்கி, சிற்றின்பங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம் தங்களுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறது. சமானத்தை இழந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி இழந்து கொண்டிருக்கிறது, வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறது, தோல்வி, அவமானம், நிந்தை, போராட்டம். ஆனால் பரலோக தேவனை நோக்கி பயணப்படுகிறவர்கள் வாழ்விலே ஜெயத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் நித்திய வாழ்க்கையும் சர்வ வல்லமையாக தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ நான் பிரசங்கத்துக்கு வருகிறேன். ரூத் தன்னுடைய வாழ்விலே பயணத்தை ஆரம்பிச்சாலே எதை நோக்கி அவள் பயணப்பட்டாள் சோதரம் என்கிறதை 3 விஷயமா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். 3 காரியங்களை தன்னுடைய மைண்ட்ல வச்சு, தன்னுடைய சிந்தனையில வச்சு ரூத் பயணப்படுகிறாள். ஒன்று, தேவனை நோக்கி அவள் பயணப்படுகிறாள். இன்னொன்று, தேவனுடைய இடத்தை நோக்கி அவள் பயணப்படுகிறாள். மூன்றாவது, தேவனுடைய ஜனத்தை நோக்கி அவள் பயணப்படுகிறாள். 1 அதிகாரம் 16 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவளுடைய மாமியார் நீ வரவேணா என்று நிர்பந்திக்கும் போது மாமியாரை பார்த்து சொல்லுவா, சோத்ரா, உம்முடைய இடம் தான் இனி என்னுடைய இடம், உம்முடைய ஜனம் தான் இனி என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் இனி என்னுடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதலாவது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி அவள் பயணப்படுகிறாள். சோத்ரா, ஏன் தேவனை நோக்கி நான் பயணப்படணும்னு சொல்றேன் அப்படின்னா, அவர்தான் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். ஆமென் சொல்லுங்க. அவர் இல்லாமல் இந்த பூமி இல்லை, அவர் இல்லாமல் வானம் இல்லை, அவர் இல்லாமல் மனிதன் இல்லை, அவர் இல்லாமல் நமக்குள் சுவாசம் இல்லை, அவர் இல்லாமல் நமக்குள் வாழ்வில்லை, எதுவுமே இல்லை. ஆமா, சிருஷ்டிப்பின் மகுடமாக கர்த்தர் மனிதனை படைத்தார். அந்த மனிதனை ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் வச்சார். அவனுக்கு எல்லா உச்சிதங்களையும் கனிவர்க்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் அந்த ஏதேனிலே உண்டு பண்ணி வைத்திருந்தார். தேவனை நோக்கி அவனுடைய பிரயாணம், அவனுடைய சிந்தை இருந்த வரைக்கும் அந்த ஏதேனின் எல்லா உச்சிதங்களையும் அவன் தன்னுடைய வாழ்விலே அனுபவித்துக் கொண்டிருந்தான். என்றைக்கு தன் தேவையை நோக்கி அவன் பயணப்பட்டானோ சோதரா. ஆமா, ஒன்று தேவனை நோக்கிய பயணம், இன்னொன்று நம் தேவையை நோக்கிய பயணம். ஒவ்வொருவருக்கும் தேவை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா மனிதர்கள் சோதரா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவையை நோக்கி நாம் ஓடக்கூடாது என்று அல்ல. வேதத்திலே தங்களுடைய சொந்த தேவையை நோக்கி ஓடின அநேகர் தங்களுடைய வாழ்விலே தோற்று போனார்கள். ஆனால் தேவனை நோக்கி ஓடினவர்கள் தங்கள் வாழ்வின் தேவையும் சந்திக்கப்பட்டார்கள், வாழ்வில் ஜெயத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, தேவனை நோக்கி அந்த ஏதேன்ல தேவனுக்கு பிரியமா, தேவனையே தன்னுடைய வாஞ்சையா அந்த ஆதாமு ஏவாளு வைத்திருந்த வரைக்கும் அந்த ஏதேனின் எல்லா உச்சிதங்களையும் அனுபவித்தார்கள். அந்த தோட்டத்துக்குள்ள வஞ்சகமா சாத்தான் புகுந்து அந்த பழத்தை பத்தி அவங்கள்ட்ட சொல்லி, முதல்ல அந்த பொம்பளையாள கீழே கவுத்து, அந்த பொம்பளையாளு போய் அத்தான கவுத்து, சோத்திரம் 2 பேரும் சேர்ந்து பழத்தை பெருசா நினைச்சு தேவனை ஓரம் கட்டினதுனால தோட்டத்தையும் இழக்க வேண்டியதாகி போச்சு, வாழ்வையும் இழக்க வேண்டியதாகி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற, தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற, நம்முடைய ஓட்டத்தை சோத்திரம் சிதற பண்ணுகிற, நம்முடைய ஓட்டத்தை தடுமாற செய்கிற சில விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பள்ளிக்கூடம் போறோம், என்னத்துக்கு போறோம்? படிக்கத்தான்றீங்களா? இல்லையா சொல்லுங்கப்பா. கல்லூரிக்கு போறோம், எதுக்கு போறோம்? படிக்கத்தான் போறோம் சோத்திரம். ஆனா எல்லாருமே படிக்கிறாங்களா?